தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டிகள் உற்சாகத்துடன் நடைபெற்றன. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள திருத்தங்கூர் கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. வாடிவாசல் அமைத்து அதன் வழியாக காளைகள் விடப்பட்டன. இவ்வாறு விடப்பட்ட மாடுகளை இளைஞர்கள் அடக்கி பிடித்தனர். இதனையடுத்து ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த தடை விதிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. முதல் முறையாக திருவாரூர் மாவட்டத்தில் நடக்குது. இதுக்கு நாங்கள் பீட்டாவுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மத்திய அரசும் நீதிமன்றமும் பீட்டாவுக்கு துணை போகுது. ஒவ்வொரு ஆண்டும் இதே மாதிரி நீங்கள் தடை போட்டுக்கிட்டே இருங்க. இந்த முறை திருத்தங்கூரில் முதலாண்டாக நடத்துகிறோம். இனிமேல் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் இருக்க ஒவ்வொரு கிராமத்திலையும் இனிமேல் ஆண்டுதோறும் நடந்துகிட்டு இருக்கோம். மதுரை அலங்காநல்லூர் அருகே குளமங்கலம் கிராமத்தில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. 5க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கீழமேலக்குடியில் மஞ்சு விரட்டு நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான இளைஞர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். அப்போது அங்கு வந்த காவல்துறையினர் போட்டியை நிறுத்துமாறு கூறினர். இதனால் காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இளைஞர் ஒருவரை கைது செய்ய முற்பட்ட போது போலீசாரின் வாகனத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்துள்ள நெய்க்காரப்பட்டியில் இன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. நெய்க்காரப்பட்டியில் பல நூறு ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு போட்டி நடந்து வந்துள்ளதாக கூறும் இந்த கிராம மக்கள் கடந்த 2 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு நடைபெறாததால் கிராமத்திற்கு பல்வேறு சோதனைகள் ஏற்பட்டுவிட்டதாக தெரிவிக்கின்றனர். இன்று நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் 20க்கும் மேற்பட்ட காளைகளுடன் 100க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அங்கு அமைக்கப்பட்டிருந்த வாடிவாசலை அப்புறப்படுத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் எருதாட்டம் மற்றும் ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டமும் அமைதி ஊர்வலமும் நடத்தப்பட்டன. மகுடஞ்சாவடி பேருந்து நிறுத்தம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பீட்டா அமைப்பிற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் தமிழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. பொங்கல் விழாவை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பள்ளமடை, குப்பனாபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் மாடுகளை அவிழ்த்துவிடும் நிகழ்வு நடைபெற்றது. பொங்கல் பண்டிகையின் 3ஆம் நாளில் இப்பகுதி மக்கள் குலதெய்வ கோவில்களில் சிறப்பு வழிபாடுகளை செய்து மாடுகளை அவிழ்த்து விடுவது வழக்கம். அதேபோன்று இந்த ஆண்டும் மாடுகள் அவிழ்த்து விடப்பட்டன. இந்த மாடுகளை ஏராளமான இளைஞர்கள் உற்சாகத்துடன் பிடித்தனர். கோயிலை சுற்றி விட்டு மாடு கலப்புங்கிறது வழக்கம். இப்போந்தான் இல்லை, எங்கள் பெரியாளுக்கு முப்பாட்டு காலத்திலிருந்தே இந்த மாடு கலப்பு உண்டு. ஆனால் இப்போதைக்கு விவசாயம் குறைய போய் காளை மாடுகள் கிடையாது. இப்போ பசுமாட்டை வச்சு தான் இங்கே உள்ள குடும்பமும் நடத்துதான், மழை தண்ணி இல்லாத வறட்சினால். அதனால் இந்த மாடு கலப்புங்கிறது பெரிய இது. இன்னைய 3ஆம் தேதி வரை எங்கள் விழாக்கள் நடக்கும்.